பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 2:27 இந்த வசனத்தை கவனிங்களேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலவற்றையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது என்று வேதம் சொல்லுது. நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன், அபிஷேகம் நம்மளுக்கு போதனை செய்யுமா, அபிஷேகம் நம்மளுக்கு போதிக்குமான்னா பைபிள்ல நிறைய கேரக்டர்ஸ் ஞாபகம் வந்தாங்க. சாதாரணமா செங்கல் அறுத்து கொண்டிருந்த ஆரோன் அபிஷேகம் பெற்ற பிறகு பிரதான ஆசாரியராக, ஹை பிரீஸ்டாக மாறிட்டாரு. சாதாரணமா செங்கல் அறுத்து கொண்டிருந்த பெசலியேல், அகோலியாப் அபிஷேகம் பெற்ற பிறகு நுணுக்கமான காரியங்கள் செய்கிறத, சித்திர தையலாடையெல்லாம் செய்யறத கை தேர்ந்த ஒரு நிபுணர்களாக மாறி போயிட்டாங்க. கழுதையை மேய்த்தவர், இல்லைன்னா கழுதையை தேடி கொண்டு வந்த ஒரு மனுஷன், எளிமையான மனுஷன், எளிய கோத்திரத்தில் பிறந்த மனுஷன் அபிஷேகம் பெற்ற பிறகு ராஜா, இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் மாறி போயிட்டாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த தாவீது சாமுவேல் கையினால அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு பெரிய ராஜாவாக மாறிவிட்டார். ஒரு எளிய மனுஷனை அபிஷேகம் எவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு போகுதுல்ல. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? அந்த அபிஷேகம் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் நம்மளை கண்டித்து உணர்த்தி நம்மளை நித்திய வழியில நடத்தும். ஒரு விஷயம் நம்ம கேட்கலாமா? அப்பா என்னை அபிஷேகிங்க, தினமும் உங்களுடைய அபிஷேகத்தினால் என்னை நடத்துங்கன்னு நம்ம கேட்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நான் சிறுகனும், தேவன் மாத்திரம் உயர்ந்திருப்பாராக. என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் எப்போதும் கர்த்தர் சமூகத்தில் பெரிதியா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.